Dear friends and students, இந்த கிளாஸில் நான் வந்து ட்ரக்ஸ் யூஸ்டு ஃபார் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறத பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஆஸ் வி நோ தட் டியூபர்குலோசிஸ் வந்து ஒரு க்ரானிக் ஃபார்ம் ஆஃப் டிசீசஸ் லைக் லெப்ரஸியும் டியூபர்குலோசிஸும் ஒரே குரூப்பு கீழே வருது. ஏன்னா போத் ஆஃப் தம் வேர் மைக்ரோபாக்டீரியல் டிசீசஸ். Leprosy is caused by Mycobacterium leprae, whereas tuberculosis is caused by Mycobacterium tuberculosis. இந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் வந்து அதனுடைய அவுட்டர் லேயரில் வந்து ஒரு வேக்சி லைக் சப்ஸ்டன்சஸ் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் அந்த ஸ்புட்டத்தை வந்து கீழே துப்புனா கூட அந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸோட அந்த அவுட்டர் லேயர் வந்து காயவே காயாது. எவ்வளோ வெயில் அடித்தாலும் அது காயவே காயாது. ஸோ அதனால் வந்து இது ஈஸியாக வந்து வந்து கம்யூனிகபிள் டிசீஸாக மாறுறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ திஸ் டியூபர்குலோசிஸ் is caused by Mycobacterium tuberculosis. As already said, the composition of the cell wall is made up of the mycolic acid. The mycolic acid is the important constituent of the cell wall of Mycobacterium tuberculosis. Most of the drugs used for the treatment of tuberculosis என்ன பண்ணுவோம்னா mycolic acid synthetase ஒரு enzyme இருக்கு. ஸோ அந்த enzyme inhibit பண்ணுறதுனால there is no synthesis of mycolic acid. இந்த வேக்சி லைக் சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு அவுட்டர் ஷீல்டு மாதிரி இருக்கிறதுனால நிறைய ட்ரக்ஸ் வந்து இந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸில் வந்து இன்எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. டியூபர்குலோசிஸோட சிம்டம்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெர்சிஸ்டன்ட் காஃப்னு சொல்லுவோம், இடைவிடாத இருமல், இது இல்லாமல் காய்ச்சல், பர்டிகுலர்லி ஈவினிங் ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சருங்க. தேர் மே பி டிராஸ்டிக் ரிடக்ஷன் ஆஃப் தி பாடி வெயிட். திடீர்னு பாடி வெயிட் வந்து ரொம்ப மெல்லிஸாக ரொம்ப லீனாக அவங்க வந்து மாறிடுவாங்க. தே ஹாவ் டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த டியூபர்குலோசிஸ் காஸ் பண்ணோம். இந்த டியூபர்குலோசிஸ் வந்து கில்லர்ஸ் டிசீஸ்னு சொல்லுவோம். அதாவது வந்து கிங் ஆஃப் டிசீசஸ். இது வந்து உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு இதனுடைய விருலன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஐ செட் இட் இஸ் இம்பார்ட்டண்ட் கம்யூனிகபிள் டிசீஸ். இந்த ட்ரக்ஸ் என்னென்ன ட்ரக்ஸ் இது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ப்ராட்லி யூ கேன் கிளாசிஃபை இன்டு டூ. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ஸ், இன்னொன்று வந்து செகண்ட் லைன் ட்ரக்ஸு. இந்த ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ஸ் வந்து டாக்ஸிசிட்டி ப்ரொஃபைல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த செகண்ட் லைன் ட்ரக்ஸுக்கு வந்து டாக்ஸிசிட்டி ப்ரொஃபைல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அது வந்து நம்ம ரிசர்வ் ட்ரக்ஸாக தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐசோனியாசில், ரிஃபாம்பிசின், பைரசினமைடு, எத்தம்பியூட்டால் அண்டு ஸ்ட்ரெப்டமைசின். இதிலெல்லாம் அந்த ஒரு குறியீடு ஒன்று கொடுத்துருப்போம், HRZES. ஈனா எத்தம்பியூட்டால், இசட்னா பைரசினமைடு, ஆர்னா ரிஃபாம்பிசின், ஹெச்னா ஐசோனியாசில், எஸ்னா ஸ்ட்ரெப்டமைசின். செகண்ட் லைன் ட்ரக்ஸ் எடுத்துட்டிங்கனாக்கா எத்தியோனமைடு, புரோத்தைனமைடு, சைக்ளோசெரின், டெரிசிடோன், பாஸ்னு சொல்லக்கூடிய பேராமினோ சாலிசிலிக் ஆசிட், ரிபாப்யூட்டின் அண்டு தை அசிட்டசோன். இது இல்லாமல் ஃப்ளோரோக்வினோலோன் ஆன்டிபயோட்டிக் எல்லாம் ஆக்சிசின் முடியும் பாருங்கள். ஓஃப்ளாக்சிசின், லீவோஃப்ளாக்சிசின், மாக்சிஃப்ளாக்சிசின், சிப்ரோஃப்ளாக்சிசின், ஃப்ளாக்சிசின் முடியும் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளோரோக்வினோலோன்ஸ். மேக்ஸிமம் வந்து ஃப்ளோரோக்வினோலோன் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து யூரினரி ஆன்டிசெப்டிக்காக ஆக்ட் பண்ணும். ஸோ அது கூட நம்ம டியூபர்குலோசிஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இது இல்லாமல் இன்ஜெக்ஷன் ஃபார்மில் கொடுக்கக்கூடிய மருந்து வந்து கெனாமைசின், அமிகாசின் அண்டு கேப்ரியோமைசின். இதே வந்து ஆல்டர்னேட்டிவ் குரூப்பிங் ஆஃப் ஆன்டி டியூபர்குலர் ட்ரக்ஸ் ஆஸ் பர் RNTCP அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா குரூப் 1 வந்து ஃபர்ஸ்ட் லைனு ஓரலாக கொடுக்கக்கூடிய மருந்து, வாயு வழியாக சாப்பிடக்கூடிய மருந்து வந்து ஐசோனியாசிட், ரிஃபாம்பிசின், பைரசினமைடு அண்ட் எத்தம்பியூட்டால். குரூப் 2 வந்து இன்ஜெக்ஷனாக கொடுக்கக்கூடிய மருந்து. ஏன்னா அமினோகிளைக்கோசைடல் ஆன்டிபயோட்டிக்ஸ் எண்டு வித் MYCINஓ இல்லை MICINஓ பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம வாய் வழியாக சாப்பிட முடியாது. எந்த ஒரு அமினோகிளைக்கோசைடல் ஆன்டிபயோட்டிக்ஸும் நம்ம வாய் வழியாக சாப்பிட முடியாது, இன்ஜெக்ஷன் மூலமாக தான் கொடுக்கணும். பர்டிகுலர்லி டியூபர்குலோசிஸுக்கு இன்ட்ராமஸ்குலர் ரூட்டில் தான் ஸ்ட்ரெப்டமைசினை கொடுக்க போகிறோம். குரூப் 3 வந்து ஃப்ளோரோக்வினோலோன்ஸ்,
குரூப் 4 பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன் ட்ரக்ஸ்னு சொல்லக்கூடிய எத்தியோனமைட், பாராமினோ சாலிசிலிக் ஆசிட் எக்ஸெட்ரா. இது இல்லாமல் ட்ரக்ஸ் வித் அன்கிளியர் எஃபிகசின்னு சொல்கிறோம். நம்ம வந்து அமாக்சிலின் வித் கிளவுலினிக் ஆசிடு, இமிபினம் வித் சிலாஸ்டின்னு, குளோஃபாசமைன், லெப்ரசி யூஸ் பண்ணக்கூடிய குளோஃபாசிமைன், மேக்ரோலைட் ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்லக்கூடிய கிளாரித்ரோமைசின், இது கூட வந்து நம்ம டியூபர்குலோசிஸுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ ஆர்என்டிசிபி சொன்னோம் பார்த்தீங்களா, ரிவைஸ்டு நேஷனல் டியூபர்குலோசிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், அவங்க கைட்லைன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, மல்டி ட்ரக் ரெஜிமெண்ட் டியூபர்குலோசிஸ்க்கு, மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் டியூபர்குலோசிஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மருந்தை வந்து அவங்க ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து இன்டென்சிவ் ஃபேஸு, இன்னொன்று வந்து கண்டினியூவேஷன் ஃபேஸ். இன்டென்சிவ் ஃபேஸில் வந்து 6 மாதத்துலேருந்து 9 மாதம் வரைக்கும் கெனாமைசின், லீவோஃப்ளாக்சிசின், எத்தியோனமைட், சைக்ளோசெரின், பைரசினமைட், எத்தம்பியூட்டால் கொடுக்கலாம். அதே கண்டினியூவேஷன் ஃபேஸில் ஃபார் 18 months levofloxacin, ethionamide, cycloserine and ethambutol has to be given along with the pyridoxine 100 mg per day. இப்போ நம்ம இண்டிவிஜுவல் ட்ரக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். The most important drugs for tuberculosis is INH. INHனா என்னன்னா ஐசோனிகோட்டினிக் ஆசிட் ஹைட்ரசைடு. இது வந்து டியூபர்குலோசைடல் ட்ரக்ஸு, டிபி மைக்ரோ ஆர்கனிசத்தை கில் பண்ணும். நான் சொன்ன 60% ஆஃப் தி செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் லிப்பிட்ஸ். அதில் மைக்கோலிக் ஆசிட் இருக்குது. அந்த மைக்கோலிக் ஆசிடு சிந்தசிஸை இன்கிபிட் பண்ணக்கூடிய ஒரு மருந்து தான் ஐசோனியாசிட் சொல்லக்கூடிய INH. இந்த INH வந்து ஓரலாக கொடுக்கலாம். எல்லா பாடி டிஷ்யூவும் இது பெனிட்ரேட் பண்ணும். கேன் கெட் அக்குமுலேட்டட் இன் தி டியூபர்குலர் கேவிட்டிஸ், பிளசண்டா அண்ட் மெனிஞ்சஸ். இது வந்து மெட்டபாலிசம் ஆகிறதுக்கு தேவை வந்து ஒரு என்சைம் N-acetyl transferase. ஸோ டிபெண்டிங் அப்பான் தி குவான்டிட்டி ஆஃப் N-acetyl transferase which we have, people can be divided into 2 categories. One is fast acetylators. இதில் வந்து INH வந்து 1 hourல மெட்டபலைஸ் ஆகிடும். ஸ்லோ அசிலேட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா TF வந்து 3 hours. ஸோ இந்த ஃபாஸ்ட் ஆசிலேட்டாக இருக்கும், ஸ்லோ ஆசிலேட்டாக இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ்னா ஒன்லி தி அமௌண்ட் ஆஃப் N-acetyl transferase which is present. So this vary depending upon our genetic characters. INH வந்து எப்பயுமே தனியாக கொடுக்க மாட்டாங்க. INH has to be given along with the vitamin B6 pyridoxal phosphate because isoniazid produces peripheral neurotoxicity, peripheral neuritis, which is due to deficiency of vitamin B6. So INH induced peripheral neuritis can be effectively prevented by combined administration with vitamin B6. இதோடைய சைடு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஆன்டி டியூபர்குலர் ட்ரக்ஸுமே லிவர் டாக்ஸிக் தாங்க. இட் ப்ரொடியூசஸ் ஹெப்படைட்டிஸ். It depends upon the dose. So it produces reversible damage to the hepatocyte. As I already said, peripheral neuritis is one of the most important side effect of INH that can be prevented by combined administration with pyridoxine 10 mg per day. Next you come to the rifampicin. Rifampicin ஓட peculiar character அப்படிங்கிறது என்னன்னா பெர்சிஸ்டார் டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்னு ஒன்று இருக்குது. அதாவது பெர்சிஸ்டார் ஒரு டியூபர்குலர் கேவிட்டிஸில் போய் மைக்ரோ ஆர்கானிசம் மறைஞ்சிடும். அது மேலே கேசின் லைக் மெட்டீரியல்ஸ் வந்து டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ அந்த கேசின் லைக் மெட்டீரியலை பெனிட்ரேட் பண்ணி அந்த பெர்சிஸ்டார் டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசத்தை கில் பண்ணக்கூடிய ஒரே ட்ரக் வந்து ரிஃபாம்பிசின் தான். இது எக்ஸ்ட்ரா செல்லுலார்லையும் ஆக்ட் பண்ணும், இன்ட்ரா செல்லுலார் ஆர்கனைசத்துலையும் ஆக்ட் பண்ணும். இது வந்து பாக்டீரியோசைடல். இதனுடைய மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா DNA டிபெண்டன்ட் RNA பாலிமரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை இன்ஹிபிட் பண்ணி அதன் மூலமாக RNA சிந்தசிஸை தடுக்கும். நெக்ஸ்ட் ட்ரக் வந்து பைரசினமைட். திஸ் இஸ் tuberculocidal drugs. It more active on acidic medium,
Like INH, it also inhibits mycolic acid synthesis. See, this pyrazinamide is also produces hepatotoxicity, hyperuricemia, arthralgia, flushing, rashes, fever, and loss of diabetes control. Next drug வந்து ethambutol. இது வந்து tuberculostatic. That means it prevents the growth of Mycobacterium tuberculosis. இதோட மெக்கானிசம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். They inhibits arabinosyl transferases. இந்த என்சைம் வந்து எதுக்கு தேவைன்னா அரபினோகாலக்டோன் சிந்தசிஸ்க்கு இந்த என்சைம் தேவை. இந்த அரபினோகாலக்டோன் சிந்தசைஸ் தான் preliminary stage for the synthesis of mycolic acid. So this is effectively excreted by the kidney. Next drug வந்து streptomycin. Streptomycin வந்து ஒரு aminoglycosidal antibiotics. இது வந்து poorly soluble in lipid. அதனால penetration அதிகமாக ஆகாது. எக்ஸ்ட்ரா செல்லுலார் பேசிலில் மட்டும்தான் ஆக்ட் பண்ணும். இது CSF கிராஸ் பண்ணாது. அதனால வெரி புவர் ஆக்ஷன் இன் அசிடிக் மீடியம். இந்த ஸ்ட்ரெப்டோமைசினுக்கு நிறைய டாக்ஸிசிட்டி இருக்குது. இது சாப்பிட்றதுனால காது கேட்காம போகலாம், கிட்னி வந்து டேமேஜ் ஆகலாம். தட் இஸ் கால்டு ஓட்டோடாக்சிசிட்டி அண்டு நெஃப்ரோடாக்சிசிட்டி. தே ஹேவ் லோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இது இல்லாமல் இட் ஆல்சோ ப்ரொடியூசஸ் டிடிபோக்ராரின் லைக் ஆக்ஷன். அதாவது வந்து மசிலில் வந்து பேரலைசிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. Now we come to the second line drugs for the treatment of tuberculosis. The first வந்து cycloserine. So cycloserine வந்து ஒரு important antibiotic which interfere with the cell wall synthesis. இது வந்து ஒரு bacteriostatic. But these drugs can able to produce suicidal tendencies. அதாவது neuropsychiatric manifestation. Suicide பண்ணுறது தூண்டி விடும். It also produces convulsion, psychotic symptoms, and it is also toxic to our kidney. Next ethionamide. Ethionamide வந்து நம்ம INH-ஓட மெக்கானிசம் மாதிரி தான் மைக்கோலிக் ஆசிட் சிந்தேஸை வந்து இன்ஹிபிட் பண்ணோம். This also produces psychosis and hepatitis as the side effect. And para-aminosalicylic acid. Para-aminosalicylic acid structurally similar to that of para-aminobenzoic acid. The para-aminobenzoic acid is responsible for the synthesis of folic acid. So, para-aminosalicylic acid, because of the structural similarity, can interfere with the para-aminobenzoic acid. Thereby, it inhibits the folate synthesis and the inhibition of the folic acid synthesis. And this also produces various side effects like megaloblastic anemia, hypothyroidism, hepatitis, that is toxic to the liver, hypokalemia, and hypersensitivity reaction. So here category-wise treatment and regimen for tuberculosis. Usually drugs are given in a combined manner. எப்போ வந்து ஒரு chronic disease இருக்கோ லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஒரு ட்ரக் ரெஜிமெண்ட்க்கு தான் போக போகிறோம். ஸோ இப்போ ஒரு நியூ பேஷண்ட்டு டியூபர்குலோசிஸ் பாசிட்டிவோடு வர்றாரு, மேன்டாக்ஸ் டெஸ்ட்டு பாசிட்டிவு, இது எக்ஸ்ரே எல்லாம் எடுத்தது பாசிட்டிவ் வந்ததுக்கப்புறம் இன்டென்சிவ் ஃபேஸ் 2 மாதம் தரணும். தட் இஸ் ஃபாலோட் பை தி கண்டினியூவேஷன் ஃபேஸு 4 மாதம். நாங்கள் என்ன பண்ணுறோம்னா 2 மாதத்துக்கு HRZE ஐசோனியாசிட், ரிஃபாம்பிசின், பைரசினமைடு, எத்தம்பியூட்டால் இந்த மருந்து 2 மாதத்துக்கு தரணும். தட் இஸ் ஃபாலோடு பை HR. H வந்து நான் சொன்ன மாதிரி ஐசோனியாசிட், R வந்து ரிஃபாம்பிசின் ஃபார் 4 months. ஸோ 2 மாதத்துக்கு HRZE, 4 மாதத்துக்கு HR மட்டும். ஸோ மொத்தம் 6 மாதம். இல்லை ஒரு நியூ பேஷண்ட் வந்தாங்கன்னா இந்த 6 மாத தெரப்பி. சப்போஸ் ப்ரீவியஸ்லி ட்ரீட்டட் பேஷண்ட்ஸு ஆனால் வந்து இப்போ சிம்டம்ஸ் திருப்பி தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணோம்னா ட்ரக் சென்சிட்டிவிட்டி டெஸ்டிங் பண்ணுறோம். அதில் பாசிட்டிவ் வந்ததுக்கப்புறம் நம்ம 2 மாதத்துக்கு HRZE, அதாவது முன்னாடி கொடுத்ததோடு இல்லாமல் இப்போ நம்ம திருப்பி ஸ்ட்ரெப்டோமைசினை கொடுக்குறோம்.
ஹெச்னாக்கா உங்களுக்கு ஹெச்னா ஐசோனியாசிட், ஆர்னா ரிஃபாம்பிசின், இசட்னாக்கா பைரசினமைடு, ஈனா எத்தம்பிட்டால், எஸ்னா ஸ்ட்ரெப்டமைசின். ஸோ இது 2 மாதத்துக்கு கொடுத்துட்டு தட் இஸ் ஃபாலோடு பை 5 monthsக்கு HRE, தட் இஸ் ஐசோனியாசிட், ரிஃபாம்பிசின் அண்டு எத்தம்பிட்டால் 5 மாதத்துக்கு. ஸோ மொத்தம் வந்து 8 மாத தெரப்பி. இது மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் டியூபர்குலோசிஸ்க்கு நம்ம அந்த மாதிரி 8 மாத தெரப்பி நம்ம கொடுக்கலாம். ஸோ திஸ் ட்ரீட்மெண்ட் ஷெட்யூல் வாஸ் given by the WHO in the guidelines 2010. ஸோ இப்போ நம்ம முக்கியமான விஷயம் இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ஸ் பெரும்பாலும் பாக்டீரியோசைடலாக தான் இருக்கும் எக்ஸப்ட் எத்தம்பிட்டால். மோஸ்ட் important ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக் வந்து ரிஃபாம்பிசின் பிகாஸ் இட் இஸ் தி ஒன்லி ட்ரக் effective against persistent type of microorganism. Drug acting well in acidic and intracellular environment on the pyrazinamide. Drugs acting in intracellular as well as extracellular environment is the rifampicin. Drugs acting on rapid dividing and intermittent dividing bacilli is rifampicin and pyrazinamide. Now the drug causing blindness is ethambutol. Drugs acting only extracellularly and in alkaline medium streptomycin because it is poorly lipid soluble. So with this I have concluded the drugs used for the treatment of tuberculosis. Thank you. In the next class we will be discussing about the aminoglycosidal antibiotics. Thank you.